வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தக்காளி பருப்பு பண்ண போறோம். இந்த தக்காளி பருப்பு டேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பாருக்கும் இந்த தால்க்கும் இன் பிட்வீனா இருக்கும். இது வந்து சாதத்துக்கு பிரசந்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம தால் தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அப்படியும் சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணா அதோட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். குக்கர் வச்சாலே இந்த பருப்பு வந்து நமக்கு மேக்சிமம் ரெடி ஆயிடும். நல்லா தாளிச்ச வாசனையோட ரொம்ப அருமையா இருக்கும். அதே நேரம் நல்ல மைல்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த தக்காளி பருப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். துவரம் பருப்பை வாஷ் பண்ணி நான் குக்கர்லயே ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த குக்கர்ல ஒரு பச்சை மிளகா, இதை வந்து 2 அப்படி உடைச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் ரஃபா சாப் பண்ணிக்கலாம். இது இதில் ஆட் பண்ணிடுவோம். நல்லா பழுத்த தக்காளி ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸ்ல எடுத்துட்டு இருக்கேன். இதையும் ரஃபா சாப் பண்ணி இந்த பருப்போட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய், 5-6 பல்லு பூண்டு. இது வந்து ஆப்ஷனல், நமக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த சாம்பார் பொடி நான் 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து இந்த குழம்பு நல்லா பிரைட்டான ஒரு கலர்ல இருக்கும், அதுக்காக சேர்க்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இந்த பருப்பு வேகிற அளவுக்கு இந்த தண்ணி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடிடலாம். 3 ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய தக்காளி சேர்த்திருக்கோங்கிறதுனால ரொம்ப புளி தேவையில்லை. கொஞ்சம் புளி போடும்போது இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி பருப்புக்கு நம்ம தாளிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லா நெய்யில தாளிச்சாலுமே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லியை நல்லா இந்த மாதிரி கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுப்போம். நம்ம கொஞ்சம் புளியை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது புளி தண்ணியை கரைச்சிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணிலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு. நம்ம குக்கர்ல பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, வந்து லேசா மசிச்சு விட்டுருக்கேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கிடக்கூடாது. இதெல்லாம் பருப்பு அப்படியே இருக்கணும். இதை வந்து இந்த தாளிப்புல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு பருப்புல விட்டுருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் கம்மியா இருந்தா நம்ம இப்ப கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பருப்பு பாருங்க நல்லா தளன்னு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இதுல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். டேஸ்டியான தக்காளி பருப்பு சர்விங்க்கு ரெடி. இந்த தக்காளி பருப்பு வந்து சாதத்துக்கு பிரசந்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். டிஃபனுக்கு தொட்டு சாப்பிடவும் அருமையா இருக்கும். நம்ம இன்னைக்கு சூடான சாதத்துல இதுக்கு வந்து நெய் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் தாராளமா நெய் விட்டு இந்த தக்காளி பருப்பை பசஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியும் இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு பசஞ்சு சாப்பிடவும் தொட்டு சாப்பிடவும் கரெக்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவும் வேணும்னே இருக்காது. இருந்தாலும் நம்ம அப்பளம் வடாம் அதெல்லாம் தொட்டுக்கலாம். இல்ல ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்ல கடாரங்காய் ஊறுகாய் அது தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து நான் வடாம் வறுத்து வச்சிருக்கேன். இதோட தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பிரமாதமா இருக்கு. நல்ல மைல்டா இருக்கு. வாய்க்கு அப்படியே எதமா இருக்கு. இந்த வெயில் காலத்துக்கு ஒரு ஏத்த ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப காரம்லாம் நம்ம சேர்க்கல, புளியும் ரொம்ப சேர்க்கல. மெயினா அந்த புளிப்பு வந்து தக்காளி தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கொஞ்சமா தான் நம்ம புளி போட்டிருக்கோம். தாளிச்ச வாசனை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல கொஞ்சமா நெய் சேர்த்த கூட இந்த நெய் வாசனை தான் நல்லா டாமினேட் பண்ணுது. நல்ல பழுத்த தக்காளியா நல்ல ரெட்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தக்காளியில பண்ணோம்னா இந்த பருப்பு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். லாஸ்ட்ல நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடியா கட் பண்ணி போட்டோம். அந்த கொத்தமல்லி வாசனைக்கு ஆஹா சூப்பரா இருக்கும். இந்த சீசன்ல நீங்க தக்காளி பருப்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.